على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد رضي الله عنهم ورضوا عنه وقال رسول الله صلى الله عليه وسلم أنا مدينة العلم وعلي بابها صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாமல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் என்றென்றும் எப்பொழுதும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாகுக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், பாக்கியங்களிலே சிறந்த பாக்கியமான காபத்துல்லாவை கண்கொண்டு தரிசித்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மதீனா நகருக்கு சென்று காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான கபரை சலாம் சொல்லி ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. அன்பிற்கும் அல்லாஹுவின் நேசத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்திலே மாதத்திற்கு 2 வாரம் பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல முறை இங்கே வந்து நான் பேசியிருக்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களுடைய இந்த பயான் ஏற்பாடை கபூல் செய்வானாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் உறுதுணையாக உதவியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் நற்பாக்கியங்களையும் நற்பேறுகளையும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஹஸரத் அலி அலி அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும்
அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்கள் குறித்து குர்ஆனிலே ரத்தின சுருக்கமாக ஒரு வசனத்திலே சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த ஒரு சர்டிஃபிகேட்டே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக பார்த்த அந்த சஹாபிகள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆளானார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளானார்கள். அவர்களும் முடிந்தளவு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்கள், அவனுடைய தூதரை பின்பற்றினார்கள். அந்த வரிசையிலேயே சஹாபாக்களிலே 4 சஹாபாக்கள் முக்கியமானவர்கள். அந்த 4 சஹாபாக்களும் 4 ஹலீஃபாக்களாக பணி செய்தார்கள். முதல் ஹலீஃபா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது ஹலீஃபா சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா, மூன்றாவது ஹலீஃபா சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நான்காவது ஹலீஃபா சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமுதாய மக்களுக்கு ஆட்சி முறை மட்டும் செய்யவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார்களிலே ஒருவர் தான் அபூ தாலிப். அந்த அபூ தாலிபுடைய மகன்தான் அலி ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே 5 வயது முதலே அலி ரலியல்லாஹு அவர்கள் 5 வயது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே தங்கி வளர்ப்பு மகனாகவும் இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அலி ரலியல்லாஹுடைய செயல்பாடுகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதிற்கு கவர்ந்து பிடித்து போய் அவர்களையே மருமகனாகவும் ஆக்கிக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 4 பெண் மக்களிலே இறுதியாக பிறந்த சையதத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களுக்கு திரும்ப முடித்து கொடுத்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகனாகவும் இருந்தார்கள். அந்த காலத்திலே வளர்ப்பு மகனை மருமகனாக்க மாட்டாங்க. இந்த சட்டத்தை தகர்ப்பதற்காக வேண்டி இந்த சட்டம் பொய்யானது என்பதை நீக்குவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்து வைத்தார்கள். வளர்ப்பு மகனை மருமகனாக்குனாங்க. ஆனால் வளர்ப்பு மகன் சொந்த மகனாக முடியாது. இப்போ நிறைய வீட்டுகளில் சொந்த மகனாக ஆக்கிறாங்க, அவனுக்கு சொத்து கொடுக்குறாங்க. ஆனால் சொந்த மகனாக ஆக முடியாது. சொந்த மகனாக அவர்களுக்கு பிறக்க வேண்டும். வெளியிலிருந்து வந்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் சொந்த மகனாக சொந்த பிள்ளைகள் ஆக முடியாது. இது இஸ்லாத்துடைய சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை உலக மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வளர்ப்பு மகனுக்கு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை திரும்ப முடித்து கொடுத்தார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 துறையிலே திறமையாக இருந்தார்கள். ஒன்று, சஹாபாக்களே மிக பெரும் வீரராக இருந்தார்கள். இரண்டாவது, சஹாபாக்களிலே மிகப்பெரிய கல்விமானாகவும் இருந்தார்கள். இப்படி 2 துறையிலேயுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், அலியோ அதனுடைய நுழைவாயில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி பட்டணத்திற்கு நுழைவாசலாக அலி அவர்களை ஆக்கினார்கள். இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த புகழை யூதர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. ஒரு யூதர் வந்து அலி ரலியல்லாஹுடைய அறிவை சோதித்து பார்த்தார். பொதுவாக உலகத்திலே யூதர்களுக்குத்தான் அறிவு அதிகம். இப்போ இஸ்ரேலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் வாழ்கிறவங்க எல்லாம் யூதர்கள். மூசா நபியை ஈமான் கொண்டவங்க யூதர்கள். ஈசா நபியை ஈமான் கொண்டவங்க கிறிஸ்தவர்கள். எல்லா நபியும் ஈமான் கொண்டவங்க யாருங்க? முஸ்லீம்கள். நம்ம தான் எல்லா நபியுமே ஈமான் கொண்டிருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து யாரையுமே நம்ம வெறுக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள். அப்போ அந்த யூதர்கள் உலகத்திலே அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் நம்முடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் வாழக்கூடிய பிராமணர்கள், இவங்கெல்லாம் யூத வம்சத்திலிருந்து வர்றவங்க. இன்றைக்கி பிராமணர்கள் தான் இந்தியாவில் பெரும் பதவியில் இருக்காங்க. அவங்க தான் பெரிய பெரிய பதவிக்கும் படிப்புக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ யூதர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திலேயே அறிவு அதிகமாக கொடுத்துருந்தான், படிப்பு அதிகமாக கொடுத்துருந்தான். அப்போ ஒரு யூதருக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொன்னது பிடிக்கல. அறிவின் நுழைவாசல் அலி ரலியல்லாஹு, அந்த நுழைவாசலில் போய் தான் நம்ம அறிவை தேட முடியும் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை புகழ்ந்து சொன்னது யூதருக்கு பிடிக்கல. ஒரு யூதர் நேராக வந்தார், அலி ரலியல்லாஹு சோதிச்சு பார்த்தார். 3 கேள்வி கேட்டார் அலி ரலியல்லாஹு. கல்லை விட கடினமானது ஏது? கடலை விட விசாலமானது ஏது? காற்றை விட வேகமானது ஏது? 3 கேள்வி கேட்டார். அலி ரலியல்லாஹு சாதாரணமானவங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாயினாலே புகழப்பட்டவங்க. அவங்க சொன்னாங்க, கல்லை விட கடினமானது எது தெரியுமா? கல்புல் பஹீலி, கஞ்சனின் உள்ளம். கல்லு கூட கரையும். ஆனால் கஞ்சனின் உள்ள என்ன செய்யாது? அவ்வளோ சீக்கிரமா கரையவே கரையாது. கஞ்சன் கடைசி வரைக்கும் கஞ்சனாக இருப்பான். அப்போ கல்லை விட கடினமானது கஞ்சனின் உள்ளம் என்று சொன்னார்கள். கடலை விட விசாலமானது எது தெரியுமா? கினன் நஃப்ஸ், போதுமன்ற மனம். இது கடலை விட விசாலமானது என்று சொல்லி காட்டினார்கள். 3வது, காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது. தஅவத்துல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பதுவா, இது காற்றை விட அல்லாஹ்விடத்தில் வேகமாக செல்கிறது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளித்த பொழுது, பதில் கூறிய பொழுது, அந்த யூதன் ஃபஅஸ்லம, இஸ்லாம் ஆயிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி, இஸ்லாத்தில் தான் அறிவு பரிபூர்ணமாக இருக்கிறது, விளக்கங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அந்த யூதன் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவி வைத்தான். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இஸ்லாம் பரவி இருக்கிறது. எத்தனையோ எதிரிகள் மாண்டு போனார்கள், அதன் மூலமாக இஸ்லாம் பரவியது. ஆக அலி ரலியல்லாஹு அவர்கள் கல்வியிலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், வீரத்திலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு தாலிப், அவருடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அசத். இந்த ஃபாத்திமா பின்த் அசத் அவர்கள் தன்னுடைய குழந்தையுடைய வீரத்தை பார்த்த பொழுது ஹைதர்னு பேர் வச்சாங்க. ஹைதர்னா வீரன் அர்த்தம். அவர்களுடைய தந்தை அபு தாலிப் அவர்கள் அலின்னு பேர் வச்சாங்க. அதனால நம்மள சிலர் ஹைதர் அலின்னு பேர் வச்சுறாங்க. இது யாருடைய பேருங்க? அலி ரலியல்லாஹுடைய பேர், ஹைதர் அலி. அப்ப உயர்ந்த சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு ஏற்றாற்போல் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களிலே உயர்ந்த சிங்கமாக மிளிர்ந்தார்கள், காட்சி அளித்தார்கள். இஸ்லாத்துடைய முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்திலேயும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். பொதுவாக யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுது அன்றைக்குள்ள பழக்கம், யுத்தத்தினுடைய மரபு என்னவென்று சொன்னால், முதல்ல மல்யுத்தம் நடக்கும், தனித்தனியான யுத்தம். பிறகுதான் பொதுவான யுத்தம் நடக்கும். பத்ர் போர் ஆரம்பிக்கின்ற பொழுது மல்யுத்தத்திற்காக 3 சஹாபிகள் தயாராகிவிட்டார்கள். எதிரிகளிலிருந்து 3 பேர் தயாராகிட்டாங்க. சஹாபாக்களில் தயாரானவர்கள், மல்யுத்தத்திற்காக வேண்டி தயாரானவர்கள் 3 பேர். அந்த 3 பேர்களும் மல்யுத்தத்திற்காக வேண்டி தயாரானார்கள். அதில் முதல் நபர் ஹம்சா, 2வது அலி, 3வது உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. எதிர்புறத்திலிருந்து 3 பேர் தயாராகிவிட்டார்கள். உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு உத்துபா, இந்த 3 பேரும் தயாராகிவிட்டார்கள். முதலிலே தனித்தனியாக மோதுகிறார்கள். 3 சஹாபாக்கள் 3 எதிரிகளை வீழ்த்தி விட்டார்கள். முதல் வெற்றி கிடைத்து விட்டது, மல்யுத்தத்தில் வெற்றி கிடைச்சிச்சு. ஆக இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே நடந்த பத்ர் யுத்தத்திலே முதலாக மல்யுத்தம் செய்து
வெற்றி வாகை சூடி கொடுத்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்து உஹது போர் நடக்கிறது. அந்த உஹது போரிலேயும் மல்யுத்தத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக ஹந்தக் யுத்தம் நடக்கிறது. ஹந்தக்குன்னா அகழ் தோண்டி விடுவார்கள். எதிரிகள் 10,000 பேர் வருகிறார்கள் என்ற செய்தி வந்த பொழுது சல்மான் ஃபாரிஸி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஆலோசனை சொன்னார்கள். நபியே நாயகமே, எதிரிகள் அதிகமாக வருகிறார்கள், அதனால் நாம் அகழ் தோண்டி வைத்து விடுவோம். இந்த அகலை தாண்டி தானே அவங்க வரணும், அதனால் இடையில ஒரு வேகத்தடை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அகழ் தோண்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 100 சஹாபாக்களை அனுப்பிச்சு மதீனாவை சுற்றி அகழ் தோண்டினாங்க. அது ஒரு 10 நாள் அகழ் தோண்டி முடிச்சாச்சு. இப்போ அகழ் தோண்டி முடிகிற கட்டத்தில் எதிரிகள் நாலாபுறத்திலிருந்து 10,000க்கும் அதிகமானவர்கள் மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி, மதீனாவில் உள்ள சஹாபாக்களையும் முஸ்லிம்களையும் ஒழிப்பதற்காக வேண்டி ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். அதிலே அந்த படைக்கு தலைவிதாங்கி வரக்கூடிய அப்து இப்னு உத்தா என்று சொல்லக்கூடியவன் ஆஜானு பாஜானுவாக இருப்பவன். சபாவுன் அல்ஃப் நஃபர், 1000 பேருக்கு சமமானவன். அவ்வளோ பெரிய வீரன் அந்த அகலியை தாண்டி வந்து விட்டான். மதீனாவுக்குள்ளே வந்துட்டான். எதிரி வந்து சவால் விடுகிறான், என்னை மோதுவது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய படையோடு தயாராக இருக்கிறார்கள். அலில்லா வந்து அன உபாரிஸ், நாம் இந்த எதிரியை மோதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. அவன் 8 அடி 9 அடியில் இருக்கான், அலில்லா 3 அடி தான், சித்திரக்குள்ளர். ஆனால் வீரத்தில் வேகமானவங்க. அவங்க வந்து உருவத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்டானவங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் வராங்கிற, இல்லை நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லி அலில்லாத்தால் முன் விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. உடனே நபி அந்த மிகப்பெரிய வீரனை அலில்லாஹ் போய் மோதி சண்டையிட்டு அவனை கீழே வீழ்த்தி அவனுடைய நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். அலில்லாஹ் அந்த எதிரி என்ன செய்தான்? உடனே வேகமாக அலில்லாவுடைய முகத்திலே எச்சியை துப்பி விட்டான். அலில்லாஹ் அவர்கள் அவனை விட்டு எழுந்து வெளியேறி விட்டார்கள். அப்பொழுது அந்த எதிரி கேட்டான், என்னை கொல்வதற்கு இவ்வளவு வசதி இருந்ததே, ஏன் நீங்கள் விட்டுவிட்டீர்கள்? அலில்லாஹ் சொன்னார்கள், நீ எச்சில் மட்டும் எனக்கு துப்பவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கொண்டிருப்பேன். ஆனால் என் முகத்தில் என்னை எச்சியை துப்பி என்னை கோபத்திலே ஆழ்த்தி விட்டாய். இதற்கு பிறகு உன்னிடத்தில் நான் யுத்தம் செய்வதும் உன்னை கொல்வதும் அது எனக்காக வேண்டி என் சுயநலத்துக்காக வேண்டி ஆகிவிடும். ஆனால் நான் போர் செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், அந்த நோக்கம் தவறிவிடும். எனவே உன்னை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த எதிரி உடனே அவன், அலியே நானும் உன்னுடைய சீடனாக உன்னுடைய கொள்கைக்கு வந்து விடுகிறேன் என்று கலிமாவை ஓதினான். பிறகு அகலுக்கு அப்பால் இருந்த எதிரிகளெல்லாம் தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். மிகப்பெரிய வீரனே தோல்வியிட்டு அவன் இஸ்லாத்தை தழுவிட்டான் என்ற செய்தி கிடைத்தவுடன் எதிரிகளெல்லாம் தலைதெறிக்க பின்னோக்கி ஓடிவிட்டார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் நடந்த பல போர்களிலே கலந்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். ஹைபர்னு சொல்லி ஒரு யுத்தம் நடந்துச்சு ஹிஜ்ரி 7. அந்த யுத்தத்துக்கு பேர் இழுவை யுத்தம். 15 நாள் யுத்தம் நடந்துச்சு, வெற்றியே கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நாளை ஒருவருக்கு நான் தளபதி கொடியை கொடுப்பேன், அவர் மூலமாக இந்த யுத்தத்திலே இந்த ஹர்பிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று 15ஆம் நாள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அமீரும் நம்ம தான், நாளைக்கு அமீரும் நம்ம தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலை சுபஹ் தொழுதவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏலான் செய்கிறார்கள், ஐன அலி, அலி எங்கே என்று. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தை கண்ணோய் மெட்ராஸை கண்ணோயில் இருக்காங்க. கண்ணை பொத்திக்கிட்டே அலியல்லா வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பார்த்து சொன்னார்கள், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை பிரியப்படுகின்றார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு நீ தான் அமீரா இருக்கணும்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அமீர் பதவி கொடுத்தாங்க, தளபதி பதவியை கொடுத்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கன்னத்திலே வைத்து ஓதி பார்த்தார்கள். அந்த கண் நோய் ஷிஃபாவாகிவிட்டது, குணமாகிவிட்டது. இந்த ஓதி பார்த்துக்க ஆதாரம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. நிறைய ஆதாரம் இருக்குது. ஓதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நோய் வந்தாத்தையும் தெரியும். கபரஸ்தானுக்கு போனால் தான் அதனுடைய அருமை தெரியும். அதே மாதிரி நோய் வந்தாத்தையும் தெரியும் அதனுடைய அருமை. இந்த ஓதி பார்க்கக்கூடிய அருமையை நம்மளை விட மாற்று மதத்தினர்கள் சிறப்பாக புரிந்திருக்கிறாங்க. அதனால் நம்மளை தேடி தேடி வந்துடுறாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் டாக்டர் பார்த்தோம்னா ஒரு 500 ரூபா செலவாகுது. இங்கே 50 ரூபா 100 ரூபாவில் முடிச்சுட்டு போயிடலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஓதி பார்த்தா சரியாக போயிடும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நம்மகிட்ட எல்லா மந்திரமும் இருக்குது. அல்ஹம் சூரா ஓதி பார்த்தாலே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபாவுன் லிகுல்லி தா அப்படின்னா. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்க்குமே மருந்துட்டாங்க. நம்ம அதுமாதிரி நம்பிக்கை இல்லை. அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் மட்டும் தான் ஓதிட்டு இருக்கோம். நோய் வந்தால் நம்ம ஓதுறது இல்லை. ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களே மிகவும் சிறப்புமிக்கவர்கள், மிகவும் உன்னத இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஹைபர் யுத்தத்திலே தளபதி கொடியை வாங்கிவிட்டார்கள். அன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, எதிரிகள்லாம் வருகிறார்கள், சஹாபாக்களும் மோதுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? அப்போ அமீர் ஆகிட்டாங்கல்ல, தலைவர் ஆகிட்டாங்க. இன்றைக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போவாங்க, அவங்க கூடாரத்தில் தான் இருப்பாங்க. இந்த அமீர் பதவியெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்க கூடாரத்தில் இருந்து படைகளை கவனிப்பாங்க. இதுதான் ரசூலா செய்வாங்க. அப்போ பெரியவங்களுக்கு அடையாளம் என்னங்க? தலைமைத்தனத்துக்கு வரக்கூடாது, மற்றவங்கள ஏற்கணும், பின்னாடி இருந்து ஏற்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? எல்லாம் நான் தான் தலைவர், நான் தான் தலைவர்னு தலைமை பதவியை ஏற்றுக்கிட்டு சரியாக முறையில் செயல்படுறதில்ல. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தில் இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தலைமை தாங்கி அந்த படையை எடுத்து செல்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஹைபர் என்ற இடத்துல, இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனாலும் போகலாம், அந்த ஹைபர் என்ற இடத்துக்கு கூட்டு போவாங்க. மதினால தான் இருக்காது. இப்போ பேரிச்சம்பழம் தோட்டம்லாம் அந்த இடத்துல இருக்குது. நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க ஹைபரில். அங்கே ஒரு கோட்டை இருந்துச்சு, ஒரு கோட்டை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கோட்டைக்கு சென்று அவங்க என்ன செஞ்சாங்க? அதனுடைய கதவு, இப்போ 2 கதவு இருக்குது. அந்த காலத்தில் ஒரு கதவு, சில வீட்டுக்கு ஒரு கதவு தான் இருக்கும் பெருசாக. அந்த ஒரு கதவை அப்படி பிடுங்கிட்டாங்க. 40 பேர் தூக்கக்கூடிய கதவை ஒரே புடியில் தூக்கி தலையில் வச்சுட்டாங்க. அவ்வளோ வீரம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஹதீஸில் வருது, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை பேருடைய சக்தி? 40 பேருடைய சக்தி கொடுக்கப்படும் சொர்க்கவாதிகளுக்கு. ஆனால் இதே இந்த சொர்க்கவாதிய சக்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதனால தான் பல மனைவியை வச்சு சமாளித்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு மனைவிக்கே முடியலை, அத்தா ஜாத்தாவாக இருக்குது. அலியில் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 40 பேருடைய சக்தியை கொடுத்துருந்தான். 40 பேர் தூக்கக்கூடிய கதவை ஒரே ஆள் தூக்கி தலையில் வச்சுட்டு யுத்தம் செஞ்சாங்க. அசர் நேரத்தில் வெற்றி கிடைச்சிச்சு. எல்லா எதிரிகள்லாம் ஓடிட்டாங்க. ஹைபரில் மிக பெரும் வெற்றி கிடைத்தது. அந்த ஹைபரில் கிடைத்த கனீமத்து பொருள்கள், குப்பார்கள் விட்டு சென்ற பொருள்கள், அங்கே இருந்த குப்பார்களுடைய அந்த கோட்டை கொத்தளங்கள், அவர்களுடைய தோட்ட துறவுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கைவசமாய் சொந்தமாயிடுச்சு. அந்த ஹைபர் யுத்தத்திலே தான் நிறைய கனீமத்து பொருள் கிடைச்சதுனால அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்தாங்க. ஏழையான சஹாபாக்கள்லாம் செல்வந்தராக மாறிட்டாங்க. 1000க்கு சொந்தக்காரர்கள்லாம் லட்சத்துக்கு சொந்தக்காராக மாறிட்டாங்க. ஹைபர் யுத்தத்துக்கு பிறகு ஒரு பெரிய யுத்தம் நடக்கவே இல்லை. இந்த ஹைபரில் கிடைச்ச வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு குஃபார்கள்லாம் அடங்கி போய்விட்டார்கள். இன்று வரைக்கும் உலகத்திலே முஸ்லிம்களே குஃபார்கள் எதிர்க்க முடியவில்லை. ஹைபரோடு முடிச்சு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக ஃபத்ஹ் மக்கா. மக்கா ஆட்சியில் இருந்தது. ஹிஜ்ரி 8 மக்கா போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். அங்கே மக்காவை எதிர்த்து போர் செய்வதற்கு காபிர்கள் முன் வரவே இல்லை. மக்கா அப்படி காலியாக கிடக்கு. போய் மிக இலகுவாக காபத்துல்லாவை பிடித்தார்கள். பிடித்து அங்கே பார்த்தா எத்தனை சிலைங்க?
360 சிலை காபத்துல்லாஹ்ல வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசலில் 2 சிலை, இப்ராஹிம் சிலை, இஸ்மாயில் சிலை, வாசலில் 2 சிலை. சில கல்யாண மண்டபத்தில் பார்த்துருப்போம், வாசலில் 2 சிலையை வச்சுருப்பாங்க. அது மாதிரி 2 சிலை, இப்ராஹிம் சிலை, இஸ்மாயில் சிலை வாசலில், காபாவுடைய வாசலில். உள்ளே வந்து 360 சிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அப்புறப்படுத்த சொன்னாங்க, வெளியே கொண்டு போங்கட்டாங்க, காபாலேருந்து வெளியே எடுக்கட்டாங்க. அந்த இப்ராஹிம் சிலை இருக்க வாசலில் பெரிய சிலையாக இருக்குது, அதை உடைக்கிறது யாருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் யாரும் முன் வரவில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முன் வந்தாங்க. பிறகு இஸ்மாயில் சிலையும் உடைக்க சொன்னாங்க, அதையும் உடைச்சாங்க. உடைச்சிட்டு அந்த காபத்துல்லா என்ற அந்த சிலை வணங்கக்கூடிய அந்த இடத்தை புனிதமான காபாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் காபா எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட வணக்க ஸ்தலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனரமைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீரை இறைத்து, அப்போல்லாம் கிணறு தான், வாளை வச்சு தான் இறப்பாங்க. அந்த ஜம்சம் தண்ணீரை இறைச்சி காபத்துல்லாவை கழுவி திரும்பவும் அதை தொழுமிடமாக ஆக்கினார்கள். ஆக காபாவுடைய அந்த புனரமைப்புக்கு, காபாவை சுத்தப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி அலி ரலியல்லாஹுடைய சேவைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு 25 வயசு ஆகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலியே, நீங்கள் நிக்காஹ் செய்வதற்கு விருப்பப்படுகிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், வயசு 25 ஆயிடுச்சு, நிக்காஹ் செய்வதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவை பெண் கேட்டு பல சஹாபாக்கள் வந்து விட்டார்கள். ஃபாத்திமாவை பெண் கேட்டு பல சஹாபாக்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் மறுத்துவிட்டேன். உமக்கு விருப்பம் இருக்கிறதா ஃபாத்திமாவை திருமணம் செய்வதற்கு என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு தலை அசைக்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா இந்தக ஷையும், சரி திருமணம் முடிக்கணும்னு சொல்றீங்களே, என்ன பொருள் வச்சிருக்கீங்க மகர் கொடுக்கறதுக்கு? மா இந்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லையே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபைன திர்உக, நீங்க ஒரு இரும்பு கோட்டு வச்சிருந்தீங்கல்ல, இந்த கோட்டு மாதிரி இரும்பு கோட்டு வச்சிருந்தீங்கல்ல, அந்த கோட்டு எங்கன்னு கேட்குறாங்க. அது ஃபீ பைத்தி, என் வீட்டில் இருக்கு. அந்த இரும்பு கோட்டை எடுத்துட்டு வாங்க, இதை போய் சந்தையில் நீங்கள் விற்றுவாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சந்தையில் போய் அதை 400 திர்ஹத்துக்கு விற்று வந்தார்கள், அந்த கவசத்தை, அந்த இரும்பு கோட்டை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 400 திர்ஹத்திலே பாதியை மகராக கொடுத்து விடுங்கள், மீதியை நீங்கள் கல்யாண பொருள் வாங்குங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குங்க. அலி ரலியல்லாஹுடைய செலவிலேயே கல்யாணம் முடிந்தது, வலிமாவும் நடந்தது. ஆனால் இன்னைக்கு செலவு ஊரா என்ன செய்கிறாங்க, பொண்ணு வீட்டு தலையிலே கட்டிடுறாங்க. பொண்ணு வீடு தான் எல்லாமே செய்யணும், மாப்பிள்ளை ஜோப்புலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. என்னங்க, மாப்பிள்ளை ஜோப்புலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, பொண்ணு வீட்டில் தான் எல்லா செலவழிக்குன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் தலையில் கட்டிட்டாங்க. ஆக இந்த வழிமுறை இருக்கு, இஸ்லாமிய வழிமுறை அல்ல. இன்றைக்கும் அரபு நாடுகளிலே என்ன செய்கிறாங்க சொல்லுங்க, அரபுகள் தான் என்ன செய்கிறார்கள், வலிமா போடுகிறார்கள், மகர் தருகிறார்கள். ஆனால் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் குஃபார்களோடு நம்ம சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய பழக்க வழக்கம் நம்முடைய இஸ்லாமியர்களை தொற்றி கொண்டது. இன்னைக்கு பெண்ணு வீட்டில் தான் எல்லாம் செலவு பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாலியாக இருக்காங்க. ஜாலியாக இருக்கிறது மட்டுமல்ல, கல்யாணத்தில் குறைன்னு சொல்கிறாங்க. என்ன மண்டபம் முடிச்சிருக்கீங்க, என்ன பிரியாணி, ஒன்றுமே டேஸ்டே இல்லைங்க, என்ன பொண்ணுக்கு செஞ்சிட்டீங்க, கிழிச்சிட்டீங்க, இப்படி மாப்பிள்ளை வீடு குறையும் சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையாங்க? அங்கேருந்து வர்றதே குற்றம், பாவமானது, அதில் வேற ஒரு குறை வேற. ஆக நம்ம இந்த நாட்டில் இருக்கின்ற காலம் இவருடைய பழக்கம் நம்மளை பிடிச்சிக்குச்சு. அரபு நாட்டில் அங்கே நிறைய கல்யாணம் முடிக்காமல் ஆண்கள் தான் இருக்கிறார்கள். காரணம், கல்யாணத்துக்கு ஆண்கள் தான் செலவழிக்கணும், சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணம் ஆண் குமர்கள் அங்கே தேங்கி இருக்கிறார்கள். இந்தியா போன்ற, தமிழகம் போன்ற பகுதிகளிலே பெண் குமர்கள் தேங்கி இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் நிகழ்ச்சி செய்யணும்.
நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கும்போது நாமளே செலவு பண்ணணும். அல்லாஹ் அந்த தாக்கம் நமக்கு கொடுக்கணும். முடிந்த அளவு பெண் வீட்டாருக்கு எந்த செலவுமே வைக்கக்கூடாது. பெண் வீட்டாருக்கு எந்த செலவுமே வைக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு நியத்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக அல்லாஹ் அதனுடைய வாய்ப்பையும் வசதியை நமக்கே கொடுப்பான். காரணம், பெண் வீட்டிலிருந்து வருவதற்கு பேர் என்னங்க? வரதட்சணை. வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் இல்லை. மகர் தான் இருக்கிற இஸ்லாத்தில் இருக்கிறது. மாப்பிள்ளை வீடு வலிமா விருந்தான் இருக்கிறது. நிக்காஹ் விருந்து இஸ்லாத்தில் இல்லை. ஆக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகிய இந்த சுன்னத்தான முறைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஊர் ஒரு மாதிரி போனால் ஊரோடு ஒத்து போகக்கூடாது. நாளை கியாமத்து நாளில் ஊராக நரகத்தில் நம்மளும் நரகத்தில் தான் போகணும். எல்லாத்துக்கும் ஊருக்கு ஒத்து போக முடியாது. என்னங்க ஷரியத்து என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது, அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முதல்ல நியத்து வைக்க வேண்டும். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு செய்த பங்களிப்பு மிக மகத்தானது. அதை வரலாறு முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னை ஃபாத்திமாவும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உலக தம்பதிகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். இதனால்தான் நிக்காஹுடைய துவாவிலே எல்லா நபிமார்களை போன்று வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்களில் 2 பேர் தான் சொல்லுவோம். அலி ஃபாத்திமாவை போன்று வாழுங்க. எல்லா நிக்காஹ் மேடையிலையும் அபூபக்கர் சித்திக் அவர்களை போன்று, அவருடைய மனைவி அஸ்மாவை போன்று வாழுங்கிறது யாரும் சொல்றது இல்லையே. சொல்றாங்களா? இல்லை. அந்த துவாவில் என்ன செய்கிறாங்க? அல்லாஹும்ம அலி பைன அலியின் ஓ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அலி இல்லா அவர்களும் ஃபாத்திமா இல்லா வாழ்ந்ததை போன்று மணமக்களை வாழ வைப்பாயாக என்று துவா செய்கிறார் என்று சொன்னால், உலகத்திலேயே சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தான். பொதுவாக கணவன் மனைவி என்று சொன்னாலே சில நேரங்களில் மனக்கசப்பு, சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். இந்த அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கவிதை படிச்சுட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து கவிதை படித்தாங்க. இன்னன் நிஸா ஷயாத்தீனுன் குலிக்ன லனா நஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தீனி. நிச்சயமாக பெண்கள் எங்களுக்கு படைக்கப்பட்ட சைத்தான்கள். இந்த ஷைத்தான்களுடைய தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று மனைவியை திட்டி படிச்சுட்டாங்க. மனைவி ஃபாத்திமா சாதாரணமானவர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அல்லவா? அவங்க எதிர்ப்பாக ஒரு கவிதை படித்தாங்க. இன்னன் நீசா அராயாஹீனுன் குலிக்ன லக்கும் குல்லுக்கும் யஸ்தஹி ஷம்மர் ராயாஹீனி. நிச்சயமாக பெண்கள் உங்களுக்கு படைக்கப்பட்ட பூ மலர்கள். நிச்சயமாக பெண்கள் உங்களுக்காக படைக்கப்பட்ட பூ மலர்கள். ஆண்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பூ மலர்களை நுகர்ந்து பார்ப்பதற்கு, நுகர்ந்து மகிழ்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள், நாடுகிறீர்கள் என்று அவங்க ஒரு கவிதை படித்தாங்க. இப்படி கணவன் மனைவியில் கவிதை போட்டி. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? வீட்டை விட்டு வெளியேறி நேர பள்ளியாசலில் போய் படுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளார் வீட்டுக்கு வந்து பார்க்கிறாங்க. அலியில் அவங்கள காணோம். ஐன அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள். உடனே அன்னை ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், இப்படி சண்டை நினைச்சு அவர் கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனார்கள். பள்ளிவாசலிலே அலியில் அவர்கள் படுத்திருந்தாங்க. கும் யா அபத் துராப், மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மஸ்ஜித் நபவி மண்ணில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி காங்கிரீட்லாம் போடலை, மண்ணு தர தான். அப்போ அலி எழுந்தாங்க. எழுந்த உடனே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு நீங்கள் கோபிச்சுட்டு வந்துட்டீங்களா, சண்டையிட்டு வந்துட்டேன்னு ஆமான்னு சொன்னாங்க. வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு போய் 2 பேரையும் சமாதானப்படுத்தினார்கள். அப்பொழுது மகளை பார்த்து எச்சரித்தார்கள், ஃபாத்திமா இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. உன்னுடைய கணவன் உன்னிடத்தில் கோபிக்கக்கூடிய அளவுக்கு நீ எதுவும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. உன்னுடைய கணவனுடைய கோபத்திலேயே நீ மௌத்தாகிவிட்டால் உனக்கு நான் நாளைக்கு மறுமையிலே ஷஃபாஅத் செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இன்னைக்கு என்ன கதைனா, இன்னைக்கு நேர்மாற்றமான கதையாக இருக்கு.
மகளுக்கு தந்தை ரொம்ப பரிந்து பேசுகிறார், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார். அவன் கிடக்கலாமா, நீ இங்கே எரிமா, அவன் கூட்டிகிட்டு போகட்டும். இன்னைக்கு மகளை ஏற்றி விடுகிறார்கள். ஒரு சின்ன சண்டையாக இருந்தால் கூட பெருசாக்கி விட்டுறாங்க பெண்ணுடைய குடும்பத்தார்கள். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மருமகனை போய் சமாதானம் பண்ணி மகள்கிட்ட போய் சேர்த்து விட்டாங்க. அவங்கள கூட்டு போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுட்டு மருமகனை திட்டலை, யாரை திட்டினாங்க? மகளை திட்டினாங்க. நீ சொர்க்கவாதி ஆக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். கணவனோட கோபிச்சோன்னா நரகத்தான் போகணும். கணவனோடு சேர்ந்து கொள். ஏன்னா உன்னுடைய தந்தை பெரிய நபியுடைய தலைவர், நபிமார்கிய தலைவர், அவர் சபாத்தில் போயிலாம் நினச்சிக்கிறாங்க, என்னுடைய சபாத்து கிடைக்காதுன்ட்டாங்க. ஆக பிள்ளையைத்தான் போய் அதட்டி விட்டுட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நடந்த ஒரு சிறிய பிரச்சனையை அழகான முறையிலே சமாதானமாக்கி வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு நாள் நோய் ஏற்பட்டது, கடினமான காய்ச்சலில் இருக்கின்றார்கள். அப்போ கணவர் அலிகிட்ட சொன்னாங்க, மௌத்தா போயிரும்பலிக்கு அவ்வளவு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஆனால் இந்த நேரத்தில் ஆப்பிள் சாப்பிடணும் எனக்கு விருப்பமாக இருக்குது, இப்போ ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு நேர கடத்தெருவில் போய் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு ஏழை என்ன செய்ய, ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆப்பிள் தூக்கி அந்த ஏழைக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வெறுங்கையோடு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு முன்னாலே 9 ஆப்பிள் வைக்கப்பட்டிருக்கு. ஃபாத்திமா, இந்த ஆப்பிள் எப்படி வந்துச்சு? இப்போ தான் ரசூல்லா எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஒன்று செஞ்சால் அல்லாஹ் 10 தரதா சொல்லியிருக்கானே, இங்கே 9 ஆப்பிள் தான் இருக்கு. இன்னொரு ஆப்பிள் யார் எடுத்தா? நீ எடுத்து சாப்பிட்டியா? இல்லை, ஒரு சஹாபி வாங்கிட்டு வந்தார், அவர் இடையில ஆட்டையை போட்டார். ஒரு ஆப்பிள் ஆட்டையை போட்டிருப்பார், எடுத்து வச்சுருப்பார். அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் வெளியே தான் இருக்கார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் 1க்கு 10 தர்றதா சொல்லியிருக்கான், நான் ஒரு ஆப்பிளை சதக்கா கொடுத்தேன், இங்கே 10 ஆப்பிள் இருக்கணும்ல, 9 ஆப்பிள் தான் இருக்குது. ரசூல்லா 9 கொடுத்தாங்களா 10 கொடுத்தாங்களா? இல்லை, ரசூல்லா 10 கொடுத்தாங்க, இந்த ஒன்று எனக்கானு எடுத்து வச்சேன், இந்தங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வச்சுட்டார். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அப்படியே அவர்கள் உண்மை என்று நினைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற 10 நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று. இப்போ 10 ஆப்பிளையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாப்பிட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக மனைவியுடைய விருப்பத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைவேற்றி வாழ்ந்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தாடி அதிகம், பெரிய தாடி. ஒரு யூதன் வருகிறான், ஒரு சின்ன தாடி வச்சு ஒரு யூதன் வருகிறான். யூதன் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கிண்டலாக சொன்னான், ஏன்னா உங்கள் தாடி இவ்வளவு பெருசாக இருக்குது, ஏன் தாடியை பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, இது மாதிரி வைக்கலாம்ல அப்படின்னு. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காமித்தார்கள். வல் பலது தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு இல்லா பிஇذنி வல் பலது தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذنஹி வல்லதி லா யக்ருஜு நபாத்துஹு இல்லா பிஇذنி. நல்ல பூமி விளைச்சல் அதிகமாக தரும். ஏன் தாடி நல்ல பூமியிலேருந்து வந்திருக்கு, அதனால் விளைச்சல் அதிகமாக இருக்குது. வல்லதி ஹபுஸ லா யக்ருஜு இல்லா நக்கீதா, ஆனால் கெட்ட பூமி இருக்கே அது விளைச்சல் கம்மியாகத்தையும் கொடுக்கும். உன்னுடைய முகம் ரொம்ப ஒரு அபசகுணமான முகம், அதனால் கொஞ்சோண்டு தாடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த யூதன் ஓடி போயிட்டானான். ஆக இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்தனையோ யூதர்களை சமாளித்தார்கள், அவர்களுக்கு தகுந்த பதிலை சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கின்றார்கள். ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2000 கிதாபில் இருக்காங்க. இன்றைக்கி மதசாக்களை ஓதி கொடுக்க போடுது. அந்த காலத்தில் பிரிணிக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம்.
2000 கிதாபு எழுதினவங்க அப்துல் ரஹ்மான் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பகதாதை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு நாள் மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 பேர் மக்கள் அந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சுன்னத் ஜமாத்து, இந்த பக்கம் பார்த்தா ஷியா ஜமாத்து. ஷியா ஜமாத்துனா யாருங்க? இந்த ஈரானில் இருக்காங்க. இப்போ எல்லாம் ஷியாக்கள் தான். அவங்க அலி அலிலாவை பின்பற்றுவாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான் அலிலாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அலி தான் அவங்களுக்கு முக்கியம். அலியை ஈமான் கொண்டவங்க அலி அலிலாவுடைய கூட்டத்தினர்கள் ஷியாக்கள். இந்த பக்கம் சுன்னத் ஜமாத்து. இவங்க இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பயான் பேசி முடித்த உடனே ஷியாக்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், ஹல் ஹுவ அலியுன் அஃலலு அம் அபூபக்கர் அஃலல்? உங்களிடத்திலே அபூபக்கர் சிறந்தவரா, அலி ரலியல்லாஹு சிறந்தவரா? கேள்வி கேட்கிறார். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்குறவன் ஷியாவத்தான் இருப்பான், அதனால தான் அலியை முற்படுத்துகிறான். அலி சிறந்தவரா அபூபக்கர் சிறந்தவரான்னு சொல்லி அபூபக்கரை பின்னாடி கொண்டு போகிறான்னு விலகிக்கிட்டாங்க. கேட்குறவன் ஷியா தான் அப்படின்ட்டு. இவனுக்கு நேரடியாக சொன்னால் நம்ம மாட்டிக்கிடுவோம். அலியில் தான் சிறந்தவங்கன்னு சொன்னால் இங்கிட்டு உள்ள சுன்னத் ஜமாத்தினர்கள் கோச்சுக்குருவாங்க. அபூபக்கர் தான் சிறந்தவர்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய ஷியாக்கள் கோச்சுக்குருவாங்க. உடனே அவங்க 2 மாதிரி பதில் கொடுத்தாங்களாம். அல்லதி பின்துஹு ஃபி பைத்திஹி ஃபஹுவ அஃலல். யாருடைய வீட்டிலே அவர் இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். யாருடைய வீட்டிலே அவர் இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லிட்டாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் சிறந்தவங்க சொல்லி இங்கிட்டு உள்ள சுன்னத் ஜமாத்தினர் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்டா ரசூலுல்லாஹி வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க, அதை வச்சு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஷியாக்கள் அலி தான் சிறந்தவங்க, அலி வீட்டில் யார் இருக்கா? ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்காங்க. அப்போ அலி தான் சிறந்தவங்கன்னு சொல்லி 2 பேருமே என்ன செஞ்சாங்க? அதை பதிலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆக இப்படி கழுவுற மீன் நழுவுற மாதிரி பதிலை சொல்லிட்டு இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சில சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் தெரிஞ்சிருக்கும், ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுன்னு காபத்துல்லாவில் 3வது மூலையில் இருக்குது. பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் முத்தமிடுறதுக்காண்டி எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? முண்டிக்கிட்டு இருப்பாங்க, போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதை அவ்வளோ ஒரு புனிதமான கல், சொர்க்கத்திலேருந்து வந்த கல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த கல். அந்த கல்லை அந்த இடத்துல பொருத்தி வச்சுருக்காங்க. அதை முத்தமிடுறதுக்காண்டி ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர் ரொம்ப போட்டி போட்டிருப்பாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கல் இடத்துல பேசுகிறாங்க. இன்னக ஹஜ்ஜ லா தன்ஃபு வலா ததுர்ரு கப்பல்துக கமா கமல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ கல்லே, நீ ஒரு சாதாரணமான கல், உன்னால் எந்த பயனும் தர முடியாது, எந்த இடையூறும் அளிக்க முடியாது. நான் ஏன் முத்தமிடுகிறேன் தெரியுமா? உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க, அந்த சுன்னத்துக்காக நான் முத்தமிடுறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கல்லை சாதாரணமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு பின்னாடி தோளில் தட்டாங்க. தட்டி சொன்னாங்க, நீங்கள் என்ன சாதாரண கல் மாதிரி பேசிட்டீங்க? அந்த கல் எவ்வளவு சிறப்பான கல் தெரியுமா? சவ்வதத்துகு ஹதாயா இப்ராஹிம், ஆதமுடைய மக்களின் பாவங்களை அந்த கல் அழித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த கல்லை முத்தமிட்டவருக்கு அந்த கல் மறுமை நாளில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல் பாவங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு பாவி அந்த கல் கை வைத்து விட்டால் அவனுடைய பாவங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டுரும், அவன் பரிசுத்தமாயிருவான். அந்த கல்லுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, அது மக்களுக்கு பயன் தந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை தொடக்கூடியவர்களுக்கு அந்த கல் பிரயோஜனம் தந்து கொண்டே இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளித்த பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லவ்லா அலியுல்லா ஹலக்க உமர், இந்த அலி மட்டும் இல்லைண்டா இந்த உமர் அழிந்து போவார். அலி சரியான விளக்கம் சொன்னீங்க நீங்க என்று அலி ரலியல்லாஹு அவர்களை பாராட்டினார்கள். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபா கொடிய தவறையே என்ன செஞ்சாங்க? திருத்தினாங்க. அந்த அளவுக்கு அறிவு பெற்றிருந்தார்கள். அதுபோன்று அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்களையே திருத்தினாங்க.
அறிவில் வந்து ஃபாத்திமா இல்லை அலியவே மிஞ்சி இருந்தாங்க. ஒரு நாள் இரவிலே இருட்டிலே 2 பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை, இன்னொரு பெண் ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க இரவு நேரத்தில். அந்த காலத்தில் இந்த மாதிரி வெளிச்சம்லாம் கிடையாது, ஏன்னா இருட்டாத்தே இருக்கும். அப்போ இருட்டான அந்த இரவிலே 2 பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு பெண் ஆண் குழந்தை பெற்றெடுக்குது, இன்னொரு பெண் வந்து பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். காலையில் பார்த்தா ஆண் குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்மணி காலையில் பார்க்குது பெண் குழந்தை கிடக்கு. ஏன்னு சொன்னால் நைட்லேயே அந்த பெண் குழந்தையை பெற்ற அந்த பெண் இருக்கு, ஆண் குழந்தைய நைஸாக எடுத்து மாற்றி வச்சிருச்சு. காலையில் அந்த 2 பெண்ணுக்கு மத்தியில் சண்டை. ஆண் குழந்தை என்ன தான், இல்லை என்ன தான், 2 பெண்களுக்கும் சண்டை. அப்போ அந்த ஆஸ்பத்திரி நர்ஸு நேராக கலீஃபாட்டை கொண்டு போயிடுச்சு. இந்த பிரச்சனையை நேராக கலீஃபா யார், அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொண்டு போன உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய 2 தாய்ப்பாலையும் கொண்டு வாருங்கள். 2 பேரும் 2 பாத்திரத்திலே தாய்ப்பாலை கொண்டு வந்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு திராசை எடுத்து என்ன செய்தார்கள், நிறுத்து பார்த்தாங்க. ஒரு பெண்ணுடைய பாலை ஒரு தட்டிலையும் இன்னொரு பெண்ணுடைய பாலை இன்னொரு தட்டிலையும் வச்சு நிறுத்து பார்த்தாங்க. நிறுத்து பார்த்தா ஒரு தட்டுடைய பால் அப்படி கணத்தில் கீழே போகுது. இந்த பால் யாருன்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணு கை தூக்குச்சு, நீ தான் ஆண் குழந்தையை பெற்றிருக்க, நீ பெண் குழந்தையை பெற்றிருக்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது பொய்யாகாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை விட சக்தி மிக்கவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்போ ஆண் குழந்தையுடைய பாலாக இருக்கின்ற காரணத்தினால் அது பலமாக இருக்கிறது, சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, தட்டு கீழே செல்கிறது. இந்த தாய் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்று அந்த கனமான அந்த பாலுக்கு சொந்தக்காரியான அந்த பெண்ணிடத்தில் ஆண் குழந்தையை ஒப்படைத்தாங்க. இந்த பெண்ணிடத்தில் இந்த திருடிய இந்த பெண்ணிடத்தில் பெண் குழந்தையை ஒப்படைச்சிட்டு, இந்த தீர்ப்புக்கு நீ கட்டுப்படலைன்னா சாட்டு அடி தான் விழுந்துட்டாங்க, ஒழுங்காக ஓடிருந்துட்டாங்க. ஆக இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர்களுக்கு தடுமாறிய எத்தனையோ பேர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அழகான தீர்ப்பை தன்னுடைய அறிவின் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களை நாம் பார்க்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரே நேரத்தில் 5 அமல் செய்வாங்களாம். ஒரே நேரத்தில் 5 அமல். முதலாவது அமல், வாயிலே ஓதிக்கொண்டே இருப்பார்கள், குர்ஆனில் ஏதாவது சூறா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இரண்டாவது அமல், மனதிலே பாவத்தை நினச்சி தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மூணாவது அமல், கண்ணில் கண்ணீர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவத்தை நினச்சி கண்ணீர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாலாவது அமல், ஒரு கையிலே திருகையை சுற்றுவார்கள். ஐந்தாவது அமல், தொட்டிலே இன்னொரு கையிலே ஆட்டுவார்கள். இப்படி ஒரே நேரத்தில் 5 அமல்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்வாங்க. இன்றைக்கி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகளில் என்னங்க, சில பெண்கள், நிறைய பெண்கள் நல்லா செய்கிறாங்க, சில பெண்கள் ஒரு வேலை கூட செய்கிறதில்ல. அவங்க செய்கிற ஒரே வேலை டெலிவிஷன் பார்த்துட்டே இருக்கிறது. அங்கே என்ன நடக்குது, என்ன நடக்கலை, எந்த கதை ஓடுது, எந்த கடை இவ்வளவு நாள் ஓடி இருக்கு, எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரே வேலை தான் செய்வாங்க. ஆனால் சில பெண்கள் டிவியும் பார்ப்பாங்க, வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டிருப்பாங்க, அடிப்படையிலேயும் சமையலும் செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம், ஃபேனும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆள் இருக்க மாட்டாங்க, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியும் சில பெண்கள் இருக்கிறாங்க. ஆக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களிலே மிக சிறந்த பெண்ணாக இருந்தார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் ஒரு தர்க்கம் ஏற்பது. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷாவே, உங்களுக்கு சிறப்பெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போச்சு, மறுமையில் எனக்கு தான் சிறப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, துதுஊன பி அஸ்மாயிக்கும் அஸ்மாய் ஆபாயிக்கும், உங்களுடைய பெயரும் உங்களுடைய தந்தையுடைய பெயரும் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கியாமத்து நாளில் ஃபாத்திமா பின்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா என்று நான் அழைக்கப்படுவேன். எனக்கு சிறப்பு அந்த நேரத்தில் கிடைக்கும், உங்களுக்கு சிறப்பு கிடைக்காது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சாதாரணமானவங்களா, அவங்க உடனே சொன்னாங்க, இல்லை
உங்களுக்கு மறுமை நாளில் வெளியில் தான் சிறப்பு இருக்குது, எனக்கு சொர்க்க வரைக்கும் சிறப்பு இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உதுகுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்தில் நுழையுங்கள்னு சொல்கிறான். நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, சொர்க்கத்துக்கு போகும்போது என்னைத்தையும் கூட்டு போவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க. ஆக ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, கல்வியில் திறமையாக இருந்திருக்கிறார்கள். ஆக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழும் காலத்திலே சீரும் சிறப்புமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வீட்டு வேலையெல்லாம் ஃபாத்திமா தான் செய்வாங்க. செஞ்சு அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே பூத்து போச்சு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், எனக்கு ஒரு பணியாளரை, ஒரு வேலையாளர் கொடுங்களேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஃபாத்திமா இடத்துல சொன்னார்கள், நான் வேலையாளர் கொடுக்கணும்னா உனக்கு கொடுத்துருவேன், ஆனால் அதை விட ஒரு சிறந்த அமலை சொல்கிறேன், அதை செய்ய. பகலில் நீ வேலை பார்த்த அந்த களைப்பெல்லாம் நீங்கி நீ புத்துணர்ச்சியாக மிகவும் ஒரு ஆரோக்கியமான பெண்ணாக நீ ஆகிடுவாய், அந்த அமலை செய்ய. என்ன அமல்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓது, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓது. இதை ஓதிட்டின்னு தூங்கு, உன்னுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய வலிகள்லாம் நீங்கி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை செய்ய, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அமல் இன்னைக்கு தஸ்பீஹே ஃபாத்திமா என்றதுக்கு பேர் இருக்கு, தஸ்பீஹே ஃபாத்திமா. அப்போ உறங்குவதற்கு முன்னால், தூங்குவதற்கு முன்னால் இந்த அமலை ஆண்களும் செய்யணும், பெண்களும் செய்யணும். அவர்களுடைய உடம்பிலே புத்துணர்ச்சி ஏற்படும், புது ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தீனுடைய வழியிலே சிறப்பாக வளர்த்தார்கள். ஹலால் ஹராமை சொல்லி வளர்த்தாங்க. இது ஹலால், இது ஹராம் என்று. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்கிறதே இல்லை. அதனால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், சாதாரணமாக ஹலாலை எடுத்துக்கொள்கிறார்கள், ஹராமையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஹசன் ஹுசைன் இந்த ரெண்டு பேரும் சிறுவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யாருடைய அனுமதி இல்லாமல் எந்த பொருளையும் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே போகிறாங்க, தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறாங்க. போனால் அங்கே எல்லாம் பேரிச்சம்பழமாக கிடக்கு. அதை எடுத்து பசியாக இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்லான்னு சொன்னால் தாயார் சொல்லியிருக்காங்க, யாருடைய பொருளையும் கேட்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விட்டுட்டாங்க. ஆக பசியோடையே அந்த தோட்டத்துக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க, உலாவிக்கிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா இடத்துல கேட்டாங்க, எங்கே ஹசன் ஹுசைன் என்னுடைய பேரர்கள் எங்கே, அவர்கள் இந்த தோட்டத்துக்குள் சென்றிருக்கிறார்கள் என்று. அங்கே போய் பார்க்கிறார்கள், அந்த ரெண்டு பேரர்களும் ஒரு இடத்துல பசியால் உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப வாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப பசியாக இருக்குது தாதா அப்படின்ட்டு. அப்போ ரசூல்லா அவங்கள சோதிக்கிறாங்க. நிறைய பேரிச்சம்பழம்லாம் கிடக்கல, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, நீங்கள் எதனா சொன்னீங்க அடுத்தவங்க பொருளை கேட்காம சாப்பிடக்கூடாது, அதனால் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு. உடனே பேரர்களுடைய அந்த பேணுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் அவர்கள் நேசித்து ஃபாத்திமா இடத்துல போய் சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே நீ குழந்தை வளர்ப்பிலே வெற்றி பெற்று விட்டாய், உன்னுடைய குழந்தைகளை சீரான நேரான சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து விட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். ஆக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சிறப்பானவர்களாக ஆக்கினார்கள். இன்றைக்கும் ஜும்மா குத்துபாவில் பல சஹாபாக்குடைய பேர் சொல்லும்போது ஃபாத்திமாவுடைய பேர், ஹசன் ஹுசைன் பேரையும் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் குத்துபாவில் சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவருடைய தாயாருடைய வளர்ப்பு, அவர்களுடைய தாயாருடைய அந்த கண்காணிப்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழுகின்ற பொழுது மிகவும் வெட்கமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். இன்னைக்கு பெண்கள்கிட்ட வெட்கம் குறைஞ்சு போச்சு, பெண்கள்கிட்ட வெட்கம் குறைஞ்சு போச்சு. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்களிலேயே பெண்களுக்கு அழகு தரக்கூடியது எது என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொன்னாங்க. அலி இல்லாதெல்லாம் பெண்கள்கிட்டே போய் கேட்டலாம், நம்ம மனைகிட்டே போய் கேட்டலாம்னு சொல்லி வீட்டு வாசல் வழியாக போனால் லேட்டாகிருன்னு சொல்லி அவங்க பெரிய வீரராட்சியில் செவத்தை குதிச்சு போய் ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, பெண்களுக்கு அழகு தரக்கூடிய விஷயம் எது அப்படின்ட்டு. உடனே ஃபாத்திமாவில் சொன்ன அல்ஹயா, வெக்கப்படுவது,
என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க. திரும்பவும் செவத்தை கூச்சி வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு பெண்களுக்கு மிகவும் அழகு தரக்கூடியது வெக்கப்படுவது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஓம் பதில் அல்லையே, நீ எங்கேயோ போய் கேட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நான் இப்போ தான் ஃபாத்திமாட்ட கேட்டு வந்தேன், என் மனைவி ஃபாத்திமாட்ட கேட்டு வந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்களுக்கு மிகவும் அழகு தரக்கூடியது அவங்க போடக்கூடிய ஃபேர் அண்ட் லவ்லி அல்ல, அவங்க போடக்கூடிய பவுடர் அல்ல, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் அல்ல, இதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு அழகு தரக்கூடிய எதுங்க? அல் ஹயா, வெக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ பெண்கள்கிட்ட வந்து அவருடைய இயற்கையான குணம், அவர்கள் வெக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஹய்யினி பில் அமல் வல்லாஹி லா உக்னி அன்க மினல்லாஹி ஷையா யௌமல் கியாமா. ஃபாத்திமாவை, நீ அமல் செய்து செய்து உன்னை நீ தயாராக்கிக்கொள், நாளை கியாமத் நாளே உனக்கு நான் சஃபாத்து செய்வேன் என்று நினைக்காதே, உனக்கு நான் சஃபாத்து செய்ய மாட்டேன், எனவே நீ அமலை அதிகப்படுத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அப்போ நாம் ஏமாத்திரோம். அப்போ பெண்களாகிய நீங்கள் அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், முடிந்த அளவு அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும், அதை தாமதமாக செய்யாமல் அமல்களை உடனடியாக செய்ய வேண்டும். பாங்கு சொன்ன உடனே நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். தொழுகலான்னு சொன்னால் அந்த நேரம் தவறி போயிடும். ஃபஜருக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு செஞ்சு ஃபஜர் தொழுதுடணும். லுஹருக்கு பங்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே லுஹர் தொழுதுடணும். அசருக்கு பங்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே தொழணும். மகரிபுக்கு பங்கு சொல்ல உடனே அசர் தொழுதுடணும். ஆனால் அந்த மகரில் வந்து ஒரே சீரியல் ஓட ஆரம்பிச்சுது. சீரியல் சத்தங்கள் அப்படி சீரிட்டு வருது. மகரிப் தொழுகை போச்சு, இஷா தொழுகை போச்சு. இப்படி தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி சீரியல்லே மூழ்கி இருக்காங்க தொழுகையை விடக்கூடிய அளவுக்கு. அப்போ அவர்களையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீரியல் முக்கியம் இல்லைம்மா, சிறப்பான தொழுகை, மகரிப் தொழுது கூட பாரு, கையில் தசுமணி வச்சுக்கிட்டு ஓது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகை ஃபர்லானது. டிவி பார்க்குற சுண்ணத்து கூட இல்லை, நஃபில் கூட இல்லை. ஏன்னா அப்போ அந்த ஃபர்லானதை செஞ்சுட்டு நீ என்ன செய்ய பார்த்துக்க, நல்ல விஷயத்தை பாரு, கெட்ட விஷயத்தை பார்க்க. இஷாவுக்கு பாங்கு சொல்கிறதுனால டிவி ஆஃப் பண்ணிடு. சில ஆள் பாங்கு சொல்லும்போது சவுண்டை குறைச்சி வைப்பாங்க, குறைச்சி வச்சுட்டு டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா டிவியை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அந்த இதே வராது. ஆக இன்னைக்கு தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டியது மகரிபு இஷா தொழுகை. இதை சீரியல் மூலமாக என்ன செய்கிறார்கள்? அசட்டையாக விட்டு விடுகிறார்கள். இரவில் ஒளிச்சிருந்ததும் மொத்தமாக உட்காந்து தொழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா கடமை வந்தானா சாப்பிட்டானா அதெல்லாம் சில பெண்கள் பார்க்குறதில்ல, தொழுதுகிட்டே இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தொழுகையை பிடிச்சாங்கன்னா ஒரேடியாக தொழுதுகிட்டே இருப்பாங்க, ஓதலையை பிடிச்சா ஒரேடியாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சில பெண்களை வந்து இஷாவில் தான் அந்த ஃபஜ்ரு, லுஹர், அசர், மகரிப், இஷா எல்லாத்தையும் சேர்த்து தொழுது பழப்பாங்க. ஒவ்வொன்றையும் முறையாக செய்ய வேண்டும், வக்திலே செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கிறது. நம்ம விருப்பத்துக்கு அதை நம்ம தொழுக முடியாது. ஃபஜ்ரை ஃபஜ்ர் நேரத்தில் தொழுக வேண்டும், லுஹரை லுஹர் நேரத்திலே தொழுக வேண்டும், அசரை அசர் நேரத்திலே தொழுக வேண்டும், மகரிபை மகரிபு நேரத்திலே தொழுக வேண்டும், இஷாவை இஷா நேரத்திலே தொழுக வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த தொழுகையுடைய பேணுதலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருவருமே சிறந்தவர்கள் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூமி ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும், என்னுடைய சஹாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் எவரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழியைத்தான் பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருந்துச்சு. மற்றவர்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவராக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதனால சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை, நபி தோழர்களில் யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாமே நீதமானவர்கள், நேர்மையானவர்கள் தான் நம்முடைய அகீதா, சுன்னத் ஜமாத்துடைய அகீதா. ஒரு சஹாபியை கூட நம்ம குறைச்சி பேசக்கூடாது. ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள்? அபூபக்கரை ஏற்றுக்கிறது இல்லை,
உமரை ஏற்றுக்கிறதில்ல. 2 பேரும் 2 ஷைத்தான்கள்னு சொல்கிறாங்க சியாக்கள். ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க சஹாபாக்களை. சில முஸ்லீம்கள், அபூ ஹுரைரா என்று ஒரு சஹாபி இருக்கார், நிறைய ஹதீஸுகளை வச்சுருக்கார், 5000க்கு அதிகமான ஹதீஸை. சில முஸ்லீம்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திட்டுறாங்க, அவர் ஒரு பொய்யர், புழு மூட்டை, நிறையா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவரே சொல்லியிருக்காரு. இப்படி அபூ ஹுரைராவை திட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அலி ரலியல்லாஹு திட்டக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இப்படி சில சஹாபாக்களை சில முஸ்லிம்கள் திட்டுகிறார்கள். சஹாபாக்களை யாரையுமே திட்டக்கூடாது, அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை. குல்லு சஹாபத்தி அதூலுன், எல்லா சஹாபாக்களும் நீதமானவர்கள், நேர்மையானவர்கள் என்பதுதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. யாரையும் நம்ம குறைச்சி பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க தான் ஹக்கானவர்கள், ஹக்கிலே இருக்கிறார்கள். சில நபி தோழர்கள் நம்ம குறைச்சி பேசுறது நமக்கு தகுதி இல்லை. ஆகவே நாம் வாய் மூடிக்கொள்ள வேண்டும். எல்லா சஹாபாக்களும் சிறந்தவங்க தான், அதில் இவங்க சிறந்தவங்க சிறப்பு இல்லை, இவங்க தவறான பாதையை காமிச்சாங்க, இவங்க வழிகேட்டில் போனாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை திட்டுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கொள்கையிலே உள்ளவர்கள் தான் சுன்னத் ஜமாத் கொள்கைக்காரர்கள். ஆக சஹாபாக்களை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை நம்ம என்ன செய்யுங்க, பின்பற்ற வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழுகின்ற பொழுது எத்தனையோ சுன்னத்தான காரியங்களை நமக்கு என்ன செய்தார்கள், விட்டு சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ நல்ல அமல்களை நமக்கு வழி காமித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நல்ல அமல் தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். அதை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து ஒரு அழகான செய்தியை நமக்கு எழுதியிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5 அமல் செய்யாமல் தூங்கவே மாட்டாங்க. நம்ம தூங்குகின்ற சமயத்தில் 5 அமல்கள் செய்ய வேண்டும். என்ன அந்த 5 அமல் என்று சொன்னால், முதலாவதாக முழு குர்ஆனையும் ஓதாமல் தூங்க மாட்டாங்க. இரண்டாவதாக 400 திர்ஹம் தர்மம் செய்யாமல் தூங்க மாட்டார்கள். மூன்றாவதாக காபத்துல்லாவை ஜியாரத் செய்யாமல் தூங்க மாட்டாங்க. நாலாவதாக அவர்கள் சொர்க்கத்திலே தன்னுடைய இடத்தை முடிவு செய்யாமல் தூங்க மாட்டார்கள். அஞ்சாவதாக தன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படாமல் தூங்க மாட்டாங்க. இந்த 5 அமல் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 5 அமல் செய்வாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் ஓதுவாங்கன்னா, தூங்குறது எப்போ ஒரு குர்ஆன் ஓத தூங்கும்போது ஆரம்பிச்சோன்னா ஃபஜ்ர் ஆயிரும், 30 ஜுஸ். அப்போ அதுக்கு ஷார்ட்டாக ஒரு வழி சொன்னாங்க, 3 தடவை குல் அல்லாஹ் ஓதுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே 3 தடவை குல் அல்லாஹ் ஓதுங்க. 3 தடவை நீங்கள் குல் அல்லாஹ் ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுனதுக்கு சமம். இது முதல் அமல். ரெண்டாவது அமல் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் 400 திர்ஹத்தை சதக்கா செய்த நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை 10 தடவை ஓதிட்டு என்ன செய்யுங்க, தூங்குங்க. 400 திர்ஹம் சதக்கா செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காபத்துல்லாவை ஜியாரத் செஞ்ச தவாஃப் செய்த நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4ஆம் கலிமாவை 5 முறை ஓதி தூங்குங்க. காபாவை தவாஃப் செஞ்ச நன்மையை பெறுவீங்க. நீங்கள் சொர்க்கத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இடத்தை முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த ஹவுக்கலாவை 10 முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சொர்க்கத்துடைய இடத்தை ஒரு மலக்கு தயார் செய்து கொண்டே இருப்பார். 5வது அமல், உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தூங்க வேண்டும் என்று சொன்னால் 10 தடவை இஸ்திக்பார் ஓதிட்டு தூங்குங்க. என்ன இஸ்திக்பார்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லது சுருக்கமாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 10 முறை சொல்லிட்டு நீங்கள் படுங்க. அன்றைக்கு நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தான் நீங்கள் தூங்குகிறீர்கள். பாவம்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், குடிக்கிறதான் பாவம், விபச்சாரம் செய்கிறதான் பாவம், வட்டி வாங்குறதான் பாவம், அடுத்தவனை மோசடி செய்கிறதான் பாவம். இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் தான். ஆனால் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் இருக்குல்ல, அதுவும் பாவம் தானே. நம்முடைய மோசமான எண்ணங்கள், நம்முடைய
மோசமான பார்வையில் வரக்கூடிய பாவங்கள், கல்பில் நினைக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள், இப்போ இந்த பாவங்களாக இருக்குல்ல. அதே மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குது. பெரிய பாவங்கள் மட்டும் 70 இருக்குது, சின்ன பாவங்கள் 70 லட்சத்துக்கு மேலே இருக்குது, நிறையா இருக்குது சின்ன பாவங்கள். ஆக இந்த பாவங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தூங்கும்போது என்ன ஓதணுங்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அமைச்சே இருக்கான்னு நான் சொல்கிறேன். இஸ்திக்ஃபார் ஓதணும். எத்தனை தடவை? 10 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி அஸ்தக்ஃபிர் 100 தடவை இல்லை, 10 தடவை தான். அது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி ஒரு 10 தடவை சொல்லிட்டு படுங்க. அன்னைக்கு நீங்கள் என்னென்ன நீங்கள் பாவங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் தூங்குகிறீர்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் களத்திலே மட்டும் வீரர் அல்ல, மனித வாழ்க்கையை காட்டிய ஒரு உண்மையான உத்தமராக அலி ரலியல்லாஹு அவர்கள் திகழ்கிறார்கள். ஆகவே அலி ரலியல்லாஹுடைய சுன்னத்துகளையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பாருங்கள், ஒரே நேரத்தில் 5 அமல் செஞ்சாங்க. திருகையை ஆட்டினாங்க, தொட்டியில் ஆட்டினாங்க, நாவில் குரான் ஓதுனாங்க, அதேமாதிரி கண்ணில் பாவத்தை நினச்சி அழுதாங்க, கல்பில் என்ன செஞ்சாங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தௌபா செய்யணும்னு கல்பில் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. 5 அமல் செய்வாங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆக ஹலிஃபாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய துணையார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ முன்மாதிரிகளை கொடுத்திருக்கின்றார்கள், எத்தனையோ வழிகாட்டல்களை கொடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ரொம்பவும் நேசிக்கப்பட்டவர்கள், ரொம்பவும் புகழப்பட்டவர்கள் சையதா ஃபாத்திமா சையதுன் நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களுடைய தலைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை புகழ்ந்தார்கள். சொர்க்கத்தில் எல்லா பெண்கள் இருப்பாங்க, தலைவி யாருங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி ஃபாத்திமா பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குல துண்டுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபாத்திமாவை நேசிப்பவர் அவர் என்னை நேசிக்கிறார், ஃபாத்திமாவை யார் வெறுக்கின்றாரோ அவர் என்னை வெறுக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொன்னார்கள். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு மூலமாக ஆண்கள் முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளலாம், பெண்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்மாதிரிகளை அமல்களை எடுத்துக்கொள்ளலாம். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். ஆக நாம் இன்றைக்கு பேசிய இந்த பேச்சிருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பை வழங்கிய அவங்க பேர் என்ன, ஹபீரமான் பாய் இருக்கார், ரொம்ப திறமையானவங்க, தேவையான தலைப்பை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நானும் எத்தனையோ தலைப்புகளில் பேசியிருக்கேன், இந்த தலைப்பில் இன்றைக்கி தான் பேசுகிறேன் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு பற்றி. ஆக நமக்கு முன்மாதிரி, நமக்கு ரோல் மாடல் சஹாபாக்கள் தான். வார வாரம் நம்ம சஹாபாக்களை பற்றி பேசினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிரும். புது புது தலைப்பை கொடுத்துக்கிட்டு அந்த தலைப்புகளை போய் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் உலட்டிக்கிட்டு இருக்கிறத விட சஹாபாக்குடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சாங்க பேசினாலே நம்முடைய வாழ்க்கை முன்னேறிடும். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் எல்லா லாபங்களும் எல்லா முன்னேற்றங்களும் கிடைத்து வரும். அத்தகைய சஹாபா பெருமக்களை நாம் தொடர்ந்து பேசுவோம், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதற்காகவே இந்த பயானுடைய நிகழ்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையும் வெற்றிகரமான வியாபாரத்தையும் அவருடைய குழந்தைகளையும் சிறப்பாக அவருடைய சந்ததிகளையும் சிறப்பாக அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொந்த இல்லங்களை கொடுத்து தூய்மையான உள்ளங்களையும் கொடுத்து மனித சமுதாயத்திலே உயர்ந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஹைர உம்மத், சமுதாயத்திலேயே சிறந்தவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களை ஆக்க வேண்டும். எப்பொழுதுமே இவர்கள் தீனுக்கு உதவி செய்வதிலே நீ முந்தணும். நம்ம குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறோம், நம்முடைய நண்பர்களுக்கு செலவழிக்கிறோம், அதில் நன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் தீனுக்கு செலவழித்தா நன்மை இருக்கு. தீனுக்கு செலவழித்தா கபர் வாழ்க்கை நல்லாயிருக்கும், மர்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்மளை சொர்க்க வரைக்கும் சேர்க்கும். ஆக தீனுடைய காரியத்திற்காக வேண்டி நம்முடைய செலவினங்களை நாம் அதிகமாக்க வேண்டும். அதற்காக வேண்டி அதனுடைய சதவீதத்தை அதிகமாக்கணும்.
நம்ம ஜும்மாவில் வந்து உண்டியல் வாலி வசூல் பண்ணீங்க, வாலி வசூல் பண்ணாங்களா ஜும்மாவில்? வாலி வசூலில் இன்ன வரைக்கும் நம்ம 1 ரூபா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக 2 ரூபா 3 ரூபான்னு போடுறோம். இந்த காசுகளை போடுறத விட்டுட்டு நோட்டுகளை ஏதாவது போடணும். 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு. ஏன்னா அது வந்து பள்ளியாசலுக்காக வேண்டி நம்ம செய்கிறோங்க. அது பள்ளியாசல் உட்காந்துக்கிட்டே செய்கிறோம். இன்னும் நம்ம 20 வருஷமாக அந்த 1 ரூபா 2 ரூபா தான் போட்டுக்கிட்டு மாறவே மாட்டேங்குது. நான் இப்படி தான் ஒரு இடத்துல பயம் பண்ணேன். ஜும்மா வசூலில் 500 ரூபா 600 வருமா, இப்போ வந்து 4000 5000 ரூபா வருது. இந்த பயானுக்கு பின்னாடி மக்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. இப்போ 4000 ரூபா 5000 ரூபா வருது ஒவ்வொரு ஜும்மாவிலையும். முதல்ல இமாமுக்கு மோதினுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜும்மா வசூல்லையே என்னங்க அந்த சம்பளத்தை கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. காரணம் நான் சொல்கிறது, நீங்கள் ஜும்மா அன்றைக்கி குளிச்சுட்டு வருவீங்க, ட்ரெஸ்ஸு மாற்றுவீங்க, அந்த பழைய ட்ரெஸ்ஸுலேயே நோட்டெல்லாம் வச்சுட்டு சும்மா வந்துடாதீங்க. புது ட்ரெஸ்ஸு போடும்போதும் அந்த நோட்டெல்லாம் எடுத்து திரும்ப வச்சுட்டு வந்து பள்ளியாசலில் போடுங்க. ஏன்னா மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. மறக்கிறது நல்லடியார்கள் பழக்கம் இல்லை. மறக்காமல் ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாயாவது வாரம் நீங்கள் பள்ளியாசலுக்கு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பள்ளியாசல் செய்கிறது வந்து கடமை. பள்ளியாசலில் தண்ணியை புழங்குறீங்க, கரண்டை புழங்குறீங்க. இப்போ இதெல்லாம் யார் கட்டுறது? கரண்ட் பில் கட்டணும்ல. அதனால் பள்ளிவாசலுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அதை நம்ம அந்த பள்ளியாசலுடைய பொருட்களை எல்லாம் நம்ம புழங்குறோம். அதுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், பள்ளியாசலுக்கு அதிகமாக செய்யணும். ஆதி காலத்திலேருந்து 1 ரூபா 2 ரூபா செஞ்சுட்டே கூடாது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இப்படி வாரம் செய்யணும். அவங்க கேட்டு செய்யக்கூடாது, நம்ம கேட்காமையே செய்யணும். ஆக நம்முடைய இந்த ஜலகண்டாபுரத்தினுடைய இந்த பள்ளிவாசலை நாம் ஆபாதாக்க வேண்டும். இந்த ஜலகண்டாபுரத்தில் தொழக்கூடிய தொழிலாளிகள் அனைவர்களும் இம்மையிலையும் மறுமையிலையும் மிக சிறந்தவர்களாக மிக உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான் மாதத்துக்கு 2 பயான் வைக்கிறாங்க. நீங்கள் கொடுத்து வச்சவங்க எத்தனையோ பள்ளியாசல வசதி வாய்ப்பாக இருக்குது, பயானை வைக்கிறது இல்லை. ஜும்மா பயான் அஜத்து பண்ணுறாரு, அது கடைசியில் வந்து அது ஜும்மா பயான்னு கேட்கறது இல்லை. ஆக இந்த ஜலகண்டாபுரத்தில் மாதத்துக்கு 2 பயான் சிறப்பு பயான் வைக்கிறீங்க. இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தௌஃபீக் வாய்ப்பு. இந்த பயான்கள் மூலமாக நல்ல விஷயங்களை, சஹாபாக்குடைய வரலாறுகளை, குர்ஆனுடைய செய்திகளை, ஹதீஸுடைய செய்திகள்லாம் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும், மெருகூட்டி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக ஆக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தையும் தொழிலையும் அல்லாஹ் வளர்ச்சியிலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பேர் சொல்லும் பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். வருங்காலத்தில் வருடம் இந்த ஊரில் இருந்து ஒரு 5 பேர் ஹஜ்ஜுக்கு 10 பேர் ஹஜ்ஜுக்கு போகணும். உம்ராவுக்கு அடிக்கடி போகணும். ஏன்னா இந்த ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது, இந்த உம்ராவுக்கு செலவழிக்கிறது பெருசாக தெரியுது. ஆனால் அங்கே போனோம்னு நமக்கு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றுவோம். ஆனால் அந்த காபத்துல்லாவை பார்த்த அந்த இன்பம் இருக்கே, அந்த இன்பம் சொல்லும், நம்ம உம்ராவுக்காண்டி செலவழித்த 1 லட்சம் ரொம்ப குறைவு தான் அப்படின்னு. ஆக மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் எதை